அன்னைக்கு அந்த கோவிலில் பெருசாக கூட்டம் இல்லை. ஒரு 10 பேர் தான் நின்று ரொம்ப மனமுருகி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு அங்கே தோன்றின கடவுள், உங்களுக்கெல்லாம் என்ன வர வேணும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொன்னாராம். முதல் மனிதன் வந்து, எனக்கு அளவிட முடியாத காசும் ஒரு பெரிய பிஸ்னஸும் வேணும் அப்படின்னு கேட்டாராம். 2வது மனிதன் வந்து, நான் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பதவியை அடையணும் அப்படின்னு கேட்டாராம். 3வது மனிதன் வந்து, இந்த உலகத்திலேயே நான் தான் புகழ்பெற்ற மனிதனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். கடவுளும் அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்ட வரத்தை டக்கு டக்குன்ட்டு கொடுத்துட்டாரு. இப்போது 10வது மனிதன் கடவுள் முன்னாடி வந்து நின்று, உலகத்தில் ஒரு மனிதன் உச்சக்கட்டமாக எந்த அளவுக்கு மனநிறைவோடும் மன அமைதியோடும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். மற்ற 9 பேரும் சட்டுன்னு அவரை திரும்பி பார்த்தாங்க. அவர் கேட்ட வரத்தை பார்த்து கை கொட்டி சிரிச்சாங்க. மன நிம்மதி, மன நிறைவா? நாங்களும் அதுக்கு தானே இதையெல்லாம் கேட்டோம். நம்ம ஆசைப்பட்டது கிடைச்சா மன நிறைவு தானாக வந்துடுமே அப்படின்னு சொல்லி கேலி பண்ணாங்களாம். அவங்கள திரும்பி பார்த்த கடவுள், நீங்கள் கேட்டதையெல்லாம் நான் கொடுத்துட்டேன்ல, நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10வது மனிதனை பார்த்து, நீ இங்கேயே இரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாராம். இப்போ அந்த 9 பேருக்கும் மனசு அப்படியே அடிச்சுக்குது. இந்த 10வது மனிதன்கிட்ட கடவுள் என்ன சொல்ல போகிறாரு, அவனுக்கு என்ன தரப்போகிறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். தான் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க கையில் இருந்தும் எதுவுமே கிடைக்காத அந்த 10வது மனிதனை பார்த்து அவங்களுக்கு பொறாமையாக இருந்தது. அப்போவே அந்த இடத்துலையே அவங்க நிம்மதி போச்சு. கிடைக்கும்னு நினச்ச மனநிறைவு இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த 10வது மனிதனும் எதுவும் இன்னும் அவனுக்கு கிடைக்கலன்னாலும் கடவுளுடைய பதிலுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்துக்கிட்டு நின்னான். அந்த கடவுளே தங்கிட்ட பேச போகிறாரு அப்படிங்கிற எண்ணமே அவன் வரமாக கேட்ட முழு மன நிறைவு அவனுக்கு கொடுத்துச்சு. நம்ம எண்ணங்கள் தான் நம்ம சந்தோஷத்தை தீர்மானிக்குது. இது கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அது நடந்துட்டதாகவே நினச்சி ஒரு 10 நிமிஷம் வாழ்ந்து பாருங்களேன். உங்கள் மனசு, அப்பாடா நான் நினச்சது கிடைச்சிருச்சு, இனிமேல் நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுமா என்ன? வாய்ப்பே இல்லைங்க. அடுத்த ஆசைக்கு தான் அது தாவும். இப்போது நாம் எல்லாரும் அந்த 10வது மனிதனாக இருக்க போகிறோமா, இல்லை 10வது அப்படிங்கிற மனிதனாக இருக்க போகிறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இது போன்ற குட்டி குட்டி கதைகளை கேட்க டைட்டில் பக்கத்தில் இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.